மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள். நாங்கள் போட்டி அடி அடி அடித்த உடனே இல்லைங்க, திராவிடம்ங்கிறது தேசியம் இல்லை, மரபினம். நாங்கள் இப்போ அடி தாங்க முடியாம திராவிடம்னா இனமே இல்லைங்க, திராவிடம்னா இனமே இல்லை, அது ஒரு கருத்தியல். நீங்கள் திராவிடம் அப்படின்னா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஐயா சுபவியன் சொல்றாங்க, ஐயா வீரமணின்னு சொல்றாங்க, அந்த பக்கம் குளத்துமணின்னு சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் இதை விட வித்தியாசம்னு சொல்றாரு. அப்ப இந்த திரிபுவாதத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழன் சொல்றதே பிரச்சனையா இருக்கு. இனி காலம் உங்களை கதறவிடும். இது கதற போகிற காலம். மானுட கூட்டம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து திரிந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடை என்று ஐவகை திணைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உலகிற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமுறையை தந்தவர்கள் தமிழர்கள். அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சிதைய கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள். நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறப்ப சமூக வலைதளங்களில் பூமரங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒரு 80 வயசு 90 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, போன தலைமுறையை சார்ந்தவங்க, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஒதுக்கிற போது அவங்கள பூமரங்கள் அப்படிங்கிறோம். ஒரு 80 வருஷம் இல்லை ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொருந்துற வகையில் முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டு வந்தான் என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாரிய இனம்ங்கிறத உணரணும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழங்கிற தேசிய இனம். ஆனால் இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் 2000 ஆண்டு. 2000 ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் சொல்றான் மானத்தை பற்றி, வீரத்தை பற்றி, கொடையை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் வள்ளுவன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் வள்ளுவன். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம். உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த இனத்தின் மக்கள் நாம். அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து ஒரு பெயரை சூட்டுறாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும்? வடக்கிருந்து வந்தான் அவன் இந்தியன்னா இந்துன்னா பக்கத்தே இருந்துக்கிட்டு நம்மளை திராவிடன் அப்படின்ட்டான். அதுவும் ஒரு 10 ஆண்டு முடி என்ன சொன்னாங்க? மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள். நாங்கள் போட்டி அடி அடி அடித்த உடனே இல்லைங்க, திராவிடம்ங்கிறது தேசியம் இல்லை, மரபினம். நாங்கள் இப்போ அடி தாங்க முடியாம திராவிடம்னா இனமே இல்லைங்க, திராவிடம்னா இனமே இல்லை, அது ஒரு கருத்தியல். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல ஒவ்வொன்றா அழிச்சிட்டாங்க. கடைசியில் போடைக்கு உள்ள வச்சு கடையை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தில் உருவாகும். நீ போலியான பிம்பத்தை கட்டுற, அதான் இங்கே பிரச்சனை. உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதி முதல் அந்தம் வரை எல்லாமே அவருக்குள்ள தான் அடக்கம், எல்லாமே அங்கிருந்து தான் தொடக்கம்னு போலியான வரலாற்று திரிப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும். பேசினால் சேதாரமாக போது நீங்க தான். எங்களுக்கு தமிழ் என்கிற மொழி தான் உயிர். அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் தமிழ் தேசியம் என்று கட்டி வர்றோம். ஜோசப் ஸ்டாலின் தேசிய இனம் என்று சொல்வதற்கு முன்பாக, அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இங்கே தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உளவியல் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று திரிபாதம் நடக்குது. இன்னைக்கு திராவிடம் அப்படின்னா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஐயா சுபவியன் சொல்றாங்க, ஐயா வீரமணின்னு சொல்றாங்க, அந்த பக்கம் குளத்துமணின்னு சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் இதை விட வித்தியாசம்னு சொல்றாரு. அப்ப பட்டிமன்றமே நடத்தலாம், எது திராவிடம் அப்படின்னு பட்டிமன்றமே நடத்தலாம். அப்ப இந்த திரிபுவாதத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள். அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுருகன் படைச்சிருக்காங்க. ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேருக்கு எரிச்சலாக இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழன் சொல்றதே பிரச்சனையா இருக்கு.
அண்மையில் விடுதலை 2ஆம் பாகம் படம் வந்துச்சு. அந்த படத்தை பல காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்துச்சு. படத்தோட இறுதி காட்சி வரும். இறுதி காட்சியில் வந்து சூரியோட பின்னணி குரலில் வரும். அதில் ஒரு வசனம், அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறாக இருக்குது, ஆனால் நம்மளோட வரலாறு கதையாக கூட இல்லை. நீ சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்குறப்ப நம்ம வரலாற்றை கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்கிறப்ப எந்த தமிழனும் கண்ணீர் வடிக்காமல் அழுகாமல் கிடக்கவே முடியும். அவ்வளோ வழியாக இருக்குது. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுன்னாங்க. யாரும் சுடுகாட்டுக்கு போகல, கோட்டைக்கு தான் போனாங்க. ஆனால் உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாவீர தெய்வங்கள், நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்தில் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அண்ணன் தமிழரசன் வந்து 87லேயே வந்து பொறியியல் படிச்சிட்டார். 87லேயே அவர் நினைச்சிருந்தால் நல்ல செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அண்ணன் தமிழரசன். அண்ணன் தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம், எங்கள் ஐயா கலியபெருமாள் மறைக்கப்பட்டிருக்கலாம், மாபோசியும் சீவா ஆதித்யநாரும் சமரசம் செய்திருக்கலாம், கியாப்பை விஸ்வநாதனும் மறைமொழியாடிகளாரும் நாவலர் சோமசுந்தர பாரியாரும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம், அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய 2009க்கு பிறகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் விழமாட்டோம், எழுவோம். நாங்கள் மாபோசியை பார்த்தோம், நாங்கள் கியாப்பை விஸ்வநாதனை பார்த்தோம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை, பிரபாகரன் பிள்ளைகளை இப்போதான் பார்க்குறீங்க. நீங்கள் கண்டித்து போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. இனி காலம் வந்து உங்களை கதற விடும். இது கதற போகிற காலம். அதனால தமிழ் தேசியம்ங்கிற மாபெரும் கருத்திலை சுமந்துகிற இந்த புத்தகங்கிறது ஒரு ஆவணம். பொங்கல் வருது, புத்தாண்டு வந்திருக்கு, எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசாக அந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவுகள்கிட்ட கொடுங்க. கருத்தை கொண்டு போய் சேருங்க. நம்மளை ஊடகங்கள் காட்டாது, காட்சிப்படுத்தாது. தமிழன்னா அது இருட்டடிப்பு செய்யும். நாம் ஊடகமாக மாறுவோம். கண் முன்னே இன அழிப்பை கண்ட நாம் எழணும், வெறி கொண்டு எழணும். இனப்பற்று இல்லாத இன வெறி கொண்டு எழணும். அதற்கான ஒரு ஆவணமாக, கருத்து பட்டகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுருகன் வந்து ரொம்ப அற்புதமாக தொகுத்திருக்காங்க. எல்லாரும் வாங்கி படிக்கணும், பரப்பணும். நன்றி, வணக்கம். டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள் அண்மையிலே இந்த நூலினுடைய முகப்பை வெளியிடுகின்ற பொழுது ஒரு பதிவினை இட்டிருந்தார். அதன் தொடக்க வரிகளாக அவர் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார். இப்போது தமிழ் தேசியம் என்பது சிலருக்கு நகைப்புக்குரிய விடயமாக மாறிவிட்டது என்று தன்னுடைய பதிவை தொடங்கியிருந்தார். தமிழ் தேசியம் என்பது உலகத்தமிழ் மக்களின் கூட்டுணர்வு. ஈழத்தில் வாழ்கின்ற, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, உலகமெங்கும் சிதறி வாழ்கின்ற அத்தனை மனங்களிலும் இருக்கக்கூடிய விடுதலை பற்றிய, சுதந்திரம் பற்றிய, தாய்நிலம் பற்றிய ஒரு கூட்டுணர்வும் ஏக்கமும் தாகமும் ஆகும். இந்த தமிழ் தேசியம் என்கிற சிந்தனைக்காக, அதன் கனவுக்காக சுமார் 44,000 விடுதலை புலி வீரர்களை விதைத்திருந்த மண்ணிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். நாங்கள் இப்போதும் நம்புகின்றோம், எங்கள் மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாவீரர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், களமாடி கொண்டிருக்கிறார்கள், எங்கள் கனவுகளை அடைகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எங்கள் தேசத்தில் இன்னமும் நாங்கள் தலை நிமிர்ந்து சிங்கள தேசத்தினுடைய இன அழிப்பு போரினை எதிர்கொண்டபடி வாழ்ந்து வருகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வாழ்வதென்பதும் போராட்டமே. நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த சமயத்திலே பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கக்கூடிய தருணங்களிலே என்னோடு தம்பி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுரேஷ் தமிழன் என்கிற தம்பி என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார். சந்தித்திருக்கக்கூடிய எல்லா நபர்களும் முதலாவது சீமான் அண்ணன் அவர்களை பற்றிய பேச்சோடு தான் தொடங்குகிறார்கள். தம்பி சுரேஷ் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்பது அவர்களுக்கு தெரியாது. இன்று எல்லோருடைய பேச்சையும் தன்பால் ஈர்த்து அதை தமிழ் தேசியத்தினுடைய பேச்சாக,
தமிழ் தேசியம் பற்றிய விவாதமாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு பெருமை அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் சாரி. தமிழ்நாட்டிலே வெறுமனே ஈழ விடுதலை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை தமிழ் தேசிய விடுதலை என்ற தளத்துக்கு நகர்த்தியது அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு யூடியூப் நேர்காணலிலே எனக்கு தெரிகிறது அண்ணன் சீமான் அவர்களைத்தான் அவர் தாக்கி அந்த கேள்வியை கேட்கிறார் என்று. உங்களுடைய விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனினுடைய புகைப்படங்களை பயன்படுத்துகிறார்கள், அவரையே முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறார்கள் இங்கு, இது சரியா, இது பிழை அல்லவா என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை போரை சந்தித்த பிறகு எங்கள் தேசத்திலே எங்களுடைய போராளிகளினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள், எங்களுடைய தலைவரினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள், எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள், மொழியினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டிலே நான் அப்போது தமிழ்நாட்டில் கல்வி கற்பதற்காக வருகின்ற பொழுது இந்த தெருக்களில் எல்லாம், இந்த சுவர்களில் எல்லாம் எங்கள் தலைவரின் படத்தை நான் பார்த்தேன். அதனை சாத்தியப்படுத்தியது அண்ணன் சீமான் அவர்கள். நான் அவருக்கு பதிலளித்தேன், தமிழ்நாட்டிலே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்கிற ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அழுத்தம் காரணமாக, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கை காரணமாக அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். அண்ணன் நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் கனேடிய தேசத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்றார். கனேடிய தேசம், நான் இன்று காலை கூட நான் அவரிடம் இந்த விடயத்தை கூறியிருந்தேன். அதாவது கனேடிய தேசத்திலே இன்று இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கிற தீர்மானம் உலக நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு நாடு கனடா. அந்த நாட்டிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலியது தமிழக மண்தான். அதே போல எங்களுடைய தலைவரினுடைய புகைப்படத்தை, எங்களுடைய தலைவரினுடைய முகத்தை, அவருடைய கனவை, அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய விடுதலை தாகத்தை இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வேலையைத்தான் எங்களுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி, எங்கள் தலைவருடைய கொள்கைகளை பிரச்சாரப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொள்ளுகிறார் என்று நான் அந்த இடத்தில் அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்கிற இந்த அற்புதமான நூல் தமிழகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு பல புதிய கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை, சித்தாந்தங்களை எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புத நூலாக உருவாகி இருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு நானும் சில வார்த்தைகளை பேசுவதையிட்டு, ஈழ மண்ணிலிருந்து அதனுடைய பிரதிபலிப்பாக பேசுவதையிட்டு நான் இங்கே ஆறுதலும் நம்பிக்கையும் அடைகின்றேன். இந்த நூலினை அழகுற தொகுத்திருக்கக்கூடிய அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும், அதே போல இந்த நூலினை மிக காத்திரமாக வெளியிட்டிருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்துக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.